நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்றூடாக ஓர் கதை, ஓர் சிறுகதை. இந்த சிறு கதையை எழுதி அதற்கு குரல் பதிவும் செய்து எங்களது கலையகத்துக்கு அனுப்பி வைத்த அன்பு சகோதரி, அன்பு கவிஞர், அன்பு கவிதாயினி இந்திரா ஆனந்த் மட்டேவெல் மத்தோனியில் இருந்து அவர் அந்த கதையை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த அற்புதமான கதையை இப்போது நாங்கள் எல்லோரோடும் சேர்ந்து காற்றிலே கேட்கப் போகின்றோம். அவருக்கு நன்றிகள் பல கொண்டு நாம் காற்றிலே கதையை கேட்போம். இதோ அந்த கதை தொடர்கிறது. மறு திருமணம். ஆனந்த வாழ்வு சிறுவர் இல்ல வளாகத்தில் விசாலமாக அமைக்கப்பட்டு படிப்பு மண்டபத்தில் புத்தகத்தை விரித்து வைத்து படிப்பது போல கபிலா அமர்ந்தாள். அவள் முகத்தில் என்றுமில்லாத அளவு கடந்த சந்தோஷம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. நேற்று மாலை அவளின் தாயார் சொன்ன விடயத்தை அவளால் நம்ப முடியவில்லை. இப்படி ஒன்று நடக்குமென்று அவள் கனவில் கூட கண்டதே இல்லை. 10 வருட காலத்தின் பின்னர் நிஜமாக தாயார் பொறுப்பெடுத்து கூட்டிச் செல்லுக வருகின்றார் என்று நினைக்கையில் அவள் உள்ளம் மேலும் உவக்கையடைந்தது. இல்லத்தில் உள்ளவர்களிடமும் விடயத்தை கூறி விடையும் பெற்றுவிட்டாள். இனி அம்மாவுடன் போவதுதான். இவ்வாறான அவள் நினைவுகள் மேலும் சிறகடித்து பின்னோக்கி பறந்து செல்கின்றன. நெஞ்சினிலே நினைவு முகம், நெஞ்சினிலே நினைவு முகம், நிலவிலும் தெரிவதும் அழகு முகம், ஆசை முகம், நெஞ்சினிலே நினைவு முகம். கபிலா அம்மா அப்பாவுக்கு ஒரே மகள். தந்தை தினேஷ் ஒரு ஆரம்ப ஆசிரியர். அவர் மகள் கபிலா மீது ஆலதிக பிரியம் அவருக்கு. ஒரே மகள் என்பதால் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்து பெற்றோர்களுக்கு செல்லமாக வளர்த்து வந்தார்கள். அவள் மேலொரு தூசு துரும்பு கூட பட விட்டதில்லை. அவளும் பூலோகத்து தேவதை போல் வாழ்ந்து வந்தாள். துன்பமே தெரியாது வாழ்ந்த குடும்பம். யார்கண் பட்டதோ தெரியாது. தந்தை தினேஷ் மாரடைப்பால் மரணமாகிவிட்டார். அந்த உலகம் அழிந்து போனதைக் கண்டு இருவரும் உடைந்து போய்விட்டார்கள். அம்மா ராசாத்தி வேறெந்த மரம் போல் வாடி துவண்டு போயிருந்தாள். அந்த நேரத்தில் உறவினரின் ஆறுதல் வார்த்தைகளாலும் எனக்கு நல்லதோர் வாழ்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நினைப்பினால் அப்பாவின் பிரிவிலிருந்து மீண்டும் செயல்பட தொடங்கினாள். தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக இருந்து அப்பா இல்லையே என்ற ஒரு குறை விடாது என்னை கவனமாக கவனித்து வந்தாள். நானும் அம்மா மீது உயிராக இருந்தேன். அப்பா இறந்து 2 வருடம் கடந்த நிலையில் தோட்ட வேலை செய்யும் குமார் என்பவரை அம்மா காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். எனக்கு ஆரம்பத்தில் அப்பா இருந்த இடத்தில் வேறு ஒருவரை அப்பா ஸ்தானத்தில் வைத்து பார்க்க மனம் கூசியது. எதையோ பறிகொடுத்தது போல் மனம் முழங்கி தவித்தது. யாரிடமும் சொல்லாத வேதனைகளை மனதுக்குள் போட்டு புதைத்து கொண்டேன். ஆனால் குமார் சித்தப்பா கபிலா கபிலா என்று அழைத்து நன்றாக பழகி வர நானும் சித்தப்பா சித்தப்பா என ஒட்டி உறவாடத் தொடங்கினேன். அம்மா சந்தோஷமாக வாழ்ந்தார். எல்லாம் சில காலம்தான். பின்பு குமார் சித்தப்பா என்னை வெறுக்கத் தொடங்கினார். என்னை எங்கேயோ கொண்டு போய் விடும்படி அம்மாவுக்கு தூபம் போடத் தொடங்கினார். அம்மா முன்னே எனக்கு அடிப்பது, ஏசுவது, தனது சட்டையை தோய் அதை செய் இதை செய்
என்று வேலைக்காரியாக நடத்த தொடங்கினார். அம்மா செய்வதறியாது திகத்தாள். குமார் சித்தப்பா வீட்டில் இல்லாத நேரம் என்னை கட்டி அணைத்து அழுவாள். கபிலா, என்னை மன்னித்து விடு. இப்படி சித்தப்பா உன்னை வெறுத்து ஒதுக்குவார் என்று தெரிந்திருந்தால் நான் மறு திருமணம் செய்திருக்க மாட்டேன். பாலாவட்டியாக வாழ்ந்து தொலைத்திருப்பேன். தலைவிதி என்ன செய்வது என்று விதிமேல் பழியை போடத் தொடங்கி கொண்டாள். சித்தப்பா வருவதைக் கண்டால் நான் ஓடி ஒளித்துக் கொள்வேன். அம்மாவிடம் கூட செல்ல மாட்டேன். சித்தப்பாவுக்கு தெரியாது. அம்மா எனக்கு வேண்டிய சகல தேவைகளையும் பூர்த்தி செய்வாள். எனக்கு அம்மாவை பார்க்க பாவமாக இருக்கும். அம்மாவென்று ஓடி சென்று அம்மாவை அணைக்கவோ படுக்கவோ முடியாத துப்பாக்கிய என் நிலையை எண்ணி வெம்பி வெம்பினேன். இருந்தாலும் சித்தப்பா அடிக்கடி அம்மாவுக்கு, கபிலா, சனியனை எங்கேயாவது கொண்டு போய்விடு. எவனோ பெத்த பிள்ளைக்கு என்னால் உழைத்து போட முடியாது என்று கடுமையாக நச்சரிக்க தொடங்கினார். குமார், கபிலா, நான் பெத்த பிள்ளை, அவளை சனியன் என்று பேசாதீங்கள். அவள் என் உயிர் புரிந்து கொள்ளுங்கள் என்று மறைவாகவும் எனக்கு முன்னாகவும் கெஞ்சி பார்த்தாள். ஆனால் குமார் சித்தப்பா விடாப்பிடியாக என்னை எங்கேயாவது விட்டுவிடு வா என்று அழுத்தமாக கூறினார். அம்மா எரிமலையானாள். விருப்பமில்லை என்றால் நீங்கள் வீட்டை விட்டு போங்கள். இந்த வீடு சொத்தெல்லாம் கபிலாவின் அப்பா தேடியது, கபிலாவின் சொத்து என காரசாரமாக அம்மா பேச குமார் சித்தப்பா பெட்டிப்பாம்பாய் அடங்கினார். அன்று தொடக்கம் அம்மா ஆடு மாடு கோழிகள் வளர்த்து அதனால் கிடைக்கும் வருமானத்திலேயே உடுப்பு, உணவு மத்திய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்தார். குமார் சித்தப்பாவிடம் எதுவித காசையும் எதிர்பார்க்கவில்லை. தேவையற்று சித்தப்பாவோடு கதைப்பதும் இல்லை. பயந்த சுபாவம் கொண்ட எனது அம்மாவின் துணிவு கண்டு வியந்தேன். நான் என் படிப்பில் கவனத்தை செலுத்துவதோடு அம்மாவுக்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்ய தவறவில்லை. சுமாராக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி. வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி. சேர்த்து வச்ச புண்ணியந்தான் சந்ததியை காக்குமடி, சேர்த்து வச்ச புண்ணியந்தான் சந்ததியை காக்குமடி. அந்த வகையில் இந்த நிலையில் எனக்கோர் காவல் ஏதடி. வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி. காலச்சக்கரம் ஓடிச் செல்ல நான் 12 வயதில் பூ பெய்தினேன். எனது பூப்புனித நீராட்டு விழா பெருவிழாவாக நிகழ்ந்தது. எனது பெற்றோராக அம்மாவும் குமார் சித்தப்பாவும் பதவியேற்றார்கள். குமார் சித்தப்பா வந்தோரை வரவேற்பதும் உபசரிப்பதும் சகல கடமைகளை முன்று செய்வது நிகழ்வில் வந்த அனைவரும் குமார் சித்தப்பாவை பார்த்து வியந்தார்கள். புகழ் மாலை சூடினார்கள். சிலர் ராசாத்தி மரத்தினுடன் செய்தது நல்லது, இல்லையில் கபிலாவை தனியாக வைத்து எப்படி காப்பாற்ற முடியும் என்று கூறுவோரும், என்னை வாழ்த்த வந்தோர் அப்பா இல்லை என்ற குறைவுணர் சித்தப்பா உன்னை வடிவாக பார்க்கின்ற என்றும் வாழ்த்தி சென்றோரும் ஏராளம். இவ்வாறு கலகலப்பாக அன்றைய நிகழ்வு முடிந்தது. அன்றைய தினம் வீட்டில் சுப நிகழ்வு நடந்ததால் குமார் சித்தப்பா அவருடைய நண்பர்களை அழைத்து மது விருந்து ஏற்பாடு செய்திருந்தார். நானும் எனது அம்மாவும் அலுப்பாக இருந்ததால் நேரத்துக்கே தூங்கிவிட்டோம். இரவு 10 மணி இருக்கும். டாக்டர் கதவு பயமாக தட்டப்பட்ட சத்தம் என் காதில் விழா பதறி எழுந்து போய், யாரப்பா இந்த நேரத்தில் என முணங்கியபடி பயம் பெய்து கொள்ள மெதுவாக கதவை திறந்து பார்வையை அங்குமிங்கும் அலைமோத விடுகின்றேன். அடித்த காற்றில் சாராய நாற்றத்தால் தானாக என் கைகளை மூக்கை பொத்திக் கொள்கின்றேன். சுழன்று கொண்டிருந்த சிகரெட் புகை நடுவில் இது காம விதிகள் என்னை அளந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். யாரது என உயர்ந்த தோணியில் கண்களை அகல விருத்திப்படி கேட்கின்றேன். பதில் ஏதுமில்லை. படுக்கை அறையின் மங்களான வெளிச்சத்தில் அது குமார் சித்தப்பாவென ஊகித்து கொண்டேன். அவர் என்னை நோக்கி
மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்ற சினிமா பாடலை அவரது போதைத் தொனியில் பாடிக்கொண்டு என் கைகளை பிடித்து இழுத்தார். குமார், சித்தப்பா, நீங்கள் குடிச்சிருக்கிறீங்க, போய் தூங்குங்க, காலையில் எழுந்ததும் சரியாகிவிடும் என கூறி கதவை சாத்த இத்தனிக்கின்றேன். என்னடி உனக்கு அவ்வளவு திமிரா? நான் ரங்கி வந்தால் நீ ஏறி போவாயா? நீ எவனுக்கோ பிறந்த உன்னை சேர்த்து கொண்டதே பெரிய விஷயம். உன்னால என் சந்தோஷம் எல்லாம் போச்சு என வார்த்தைகளை தணலாக என் மீது அள்ளி எரிந்தபடி போதை மயக்கத்தில் என்னை துரத்த, அம்மா அம்மா என்று நான் கத்தி ஓடி அம்மா சித்தப்பாவின் தலையில் கோடாரியால் ஓங்கி அடிக்க சித்தப்பா இரத்த வெள்ளத்தில் ஓட அவர் முணங்குவதை பார்த்து ஐயோ அம்மா என்று அலறுகின்றேன். பிள்ளை கமலா, எழும்பு, என்னம்மா கனவு கண்டியோ? 6 மணியாச்சு, எழும்புங்கோ என என்னை தட்டி எழுப்பிய போதுதான் நான் கண்டது கனவென நிம்மதியாக பெருமூச்சு விட்டேன். இருந்தாலும் கனவு உள்ளூராக உறுத்தி கொண்டிருந்தது. எழுந்து பல் துளக்கி குளிச்சு விட்டு அம்மா ஊட்டிய இட்டலியை சாப்பிட்டு அம்மாவின் முத்தங்களுடன் பாடசாலைக்கு நடந்து பரீட்சைக்கு செல்ல தயாரானேன். ஒன்றுமில்லாத அக்கறையுடன், குமார் சித்தப்பா, நில்லம்மா கபிலா, நான் உன்னை கூட்டிக் கொண்டு போய் விடுகிறேன் என்று கூற அம்மாவின் முகத்தில் அதிர்ச்சியும் புன்னகையும் மாறி மாறி மின்னல் அடித்து கொண்டிருந்ததை நான் கவனிக்க தவறவில்லை. ஏதோ இந்த சித்தப்பாவுக்கு நான் கும்பிட்ட கடவுள் நல்ல புத்தியை கொடுத்திருக்கின்றார் என வீட்டு வாசலில் தொங்கி அம்மன் படத்தை தொட்டு வணங்கி கண்களில் ஒற்றிக்கொள்ள அம்மன் படம் கீழே விழுந்து உடைகின்றது. அம்மா பதறிக்கொண்டே, என்ன இது அபசகுனமாச்சு, பார்த்து போகம்மா என மீண்டும் இறைவன் என் பிள்ளையை காப்பாற்று என்று கும்பிடுகின்றார். நானோ இரவு கண்ட கனவை அம்மாவிடம் சொல்ல பயப்படுவா என்று எண்ணி சொல்லாமல் குழம்பியபடி சைக்கிளில் ஏறிக்கொள்கின்றேன். குமார் சித்தப்பா சைக்கிள் உதைந்தபடி சிறிது சோரம் செல்ல, கபிலா, உன்னை இனிமே சந்தோஷமாக வச்சிருப்பேன், நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன், அம்மாவோடு சண்டை போட மாட்டேன், நான் சொன்னபடி கேட்பியா என்று கூற, சித்தப்பா, நீங்களும் அம்மாவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அம்மாவின் சந்தோஷத்துக்காக நான் எதையும் செய்வேன் சித்தப்பா, சொல்லுங்கோ என்றாள். அட சாவுக்கு பிறந்தவளே, பள்ளிக்கூட பிள்ளையை ஏற்றிக்கொண்டு இப்படியா குறுக்கால போவாய்? இளந்தாரிகள் தான் கற்பனையில் திருசுகள் என்றாள். கிழட்டு கட்டைகள் இப்படியா போச்சு என்று சத்தம் கேட்டு சித்தப்பா சுயனுக்கு வந்தவராய் நிதானமாகின்றார். பாடசாலை மணி ஒலிக்கும் சத்தம் கேட்க போட்டு வாரன் சித்தப்பா என்று சைக்கிள் இறங்கி அவசரமாக ஓடுகின்றேன். நான் வகுப்பறைக்குள் நுழையவும் டீச்சர் வினாத்தாள் கொடுக்கவும் சரியாக இருந்தது. நான் வினாத்தாளை பற்றி மிக நிதானத்துடன் பரீட்சையை எழுதுகின்றேன். பரீட்சை முடிய சக மாணவிகளுடன் வீடு செல்ல வெளியே வளமையாக சித்தப்பா வாசல் நிற்க கண்டு மகிழ்ச்சியுடன் சைக்கிளில் ஏறிக்கொள்கின்றேன். கபிலா, அம்மா ஊருக்கு போய்விட்டார், வர 2 நாட்கள் ஆகும், உன்னை கவனமாக பார்க்க சொல்லி விட்டு போயிருக்கின்றார் என சித்தப்பா கூற கசிந்த கண்களுடன், என்னை விட்டு ஏன் போனவா? அம்மம்மாவுக்கு சுகமில்லையாம், வந்துடுவா அம்மா என்று கூற நானும் சமாதானமாகின்றேன். சித்தப்பாவின் முகத்தில் என்றுமில்லாத சந்தோஷத்தில் வேகமாக சைக்கிள் உதைத்து கண்மூடி முழிக்க முன்னே வீடு வந்து சேர்ந்தார். அம்மா செய்வது போல் சித்தப்பா எனக்கு உணவு ஊட்டியபடியே என்னை முத்தம் கொடுக்க முனைவதோடு அவன் பார்வையும் பயத்தை தூண்ட அன்று பாடசாலையில் நடந்தேறிய சிறுவர் துப்பிய விழிப்புணர்வு ஞாபகம் பெற, வேண்டாம் சித்தப்பா, வேண்டாம், என்னை ஒன்றும் செய்யாதீர்கள், உங்களை பார்க்க பயமாக இருக்கு என்று ஓடிச் செல்கின்ற போது சுவருடன் மோதிக்கொள்கின்றேன். முகத்தில் தண்ணீர் பட கண் விழிக்கின்றேன். அம்மா அபாய குரல் கேட்கின்றது. எழும்பி இருக்க முயற்சிக்கின்றேன். தலை ஒரே பாரமாக உள்ளது. தலையை சுற்றி கட்டு போடப்பட்டுள்ளது. கடவுள்தான் விட்டு போக வைத்து என்னை திருப்பி வைத்துள்ளான். இல்லை என்றால் இந்த செல்வத்தின் கற்பை சூறையாடி கொலை செய்திருப்பான். இந்த பிஞ்சு உள்ளத்தை கசக்கி எறிய எப்படி மனம் வந்தது? நீங்களும் மனிதர்களா? இந்த பிஞ்சு உள்ளம் அப்பா இல்லை என ஏக்கத்தோடு வரக்கூடாது என்றுதான் உன்னை கல்யாணம் செய்தேன்.
என்னை செருப்பால் அடிக்கணும் என்று என்னை கட்டியணித்தபடி புலம்புகின்றாள். அம்மாவின் ஆதரவுடன் எழும்புகின்றேன். சித்தப்பா இரத்த வெள்ளத்தில் கிடக்கின்றார். அம்மா, சித்தப்பா செத்து விட்டார். முட்டுக்களை கசக்கி எறிய நினைப்பவர்களை இப்படி உடனுக்குடன் தண்டனை கொடுத்தால்தான் எங்கட வலி புரியும். அம்மா, நான் கண்ட கனவு நனவாகிவிட்டதம்மா என்று ஐயோவென கத்த அயலவர்கள் ஒன்று கூட போலீஸும் வந்து சேர்ந்தார்கள். போலீஸ் அம்மாவை விசாரிக்கும் போது அம்மா தனக்கு சித்தப்பா அடிக்க வந்ததாகவும் தான் தப்பிக்கொள்ள ஆவேசமாக தள்ளிய போது சுவருடன் முதிய போது கோடாரி மேலே விழுந்து என்று கூறி நான் அம்மா சொன்னது போலவே கூறினேன். அன்றே அம்மா கொலை குற்றத்துக்கு சிறையில் அடைக்கப்பட்டாள். என் கல்வி தொடர வேணுமென்று ஆனந்த வாழ்வு இல்லத்தில் நீதிமன்றத்தால் இணைக்கப்பட்டேன். யாரும் தெரிந்தவள் இருக்கின்றார்களா நான் ஓட்டமிடுகின்றேன். முல்லைத்தீவை சேர்ந்த வித்யாவை கண்டதும் அளவு கடந்த சந்தோஷம். அவளுடன் நெருங்கி பழகினேன். வித்யா, நீ ஏன் இங்கு வந்தாய் என கேட்க, தனது தாய் இறந்துவிட தந்தை மறுமணம் செய்ததால் தன்னை சித்தி கொடுமைப்படுத்தியதால் தன் வகுப்பு ஆசிரியர் உதவியுடன் இங்கு வந்தேன் என்றாள். இங்கு எதுவித குறையும் இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கின்றேன். ஆனால் அம்மா அன்பு எங்கும் கிடையாது. எனது மனம் உண்மை என்றது. எனது தாயார் என் கற்பை காப்பாற்றுவதற்காக காட்டுமிராண்டி சித்தப்பாவை அடித்தார். ஆனால் தன் பிள்ளையின் எதிர்காலம் பாழாகக்கூடாதென்ற நல்ல சிந்தனையிலே இன்று கொலை குற்றவாளியாக சிறையில் அடைக்கப்பட்டு 10 வருடங்களின் பின் விடுதலையாகி என்னை அழைத்து செல்ல வருகின்றார். என் போன்று எத்தனை சிறார்கள் தாய் வரவுக்காக காத்திருக்கின்றார்கள், அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ரொம்பவுமே நன்றி நன்றி நன்றி. அற்புதமான உண்மையான ஒரு கதையை அதை செதுக்கி அதுக்கு குரல் பதிவும் செய்து எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்த கவிதாயினி இந்திரா ஆனந்தனுக்கு நன்றிகள், ரொம்பவுமே நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களிடமிருந்து பிற கதைகளையும் கவிதைகளையும் எதிர்பார்க்கின்றோம். அன்பு அறிவிப்பாளர் இந்திரா ஆனந்தன் அவர்களே, நிச்சயமாக இந்த கதையை கேட்கின்ற போது எல்லோருமே ஒரு கணம் நெஞ்சு நோகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த கதையூடாக உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெற்றுக் கொண்டு என் அன்பான அன்பு உள்ளங்களை என்னை வாழ வைக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் இப்போது விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி, வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி. பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி, சேர்த்து வச்ச புண்ணியந்தான் சந்ததியை காக்குமடி. சேர்த்து வச்ச புண்ணியந்தான் சந்ததியை காக்குமடி. அந்த வகையில் இந்த நிலையில் எனக்கோர் காவல் ஏதடி, வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி. பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி. உறவொன்று விருந்தென்று வரும்போது இந்த வெள்ளாடு உணவாகும் அப்போது. வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி. சேர்த்து வச்ச புண்ணியந்தான் சந்ததியை காக்குமடி. சேர்த்து வச்ச புண்ணியந்தான் சந்ததியை காக்குமடி.
அந்த வகையில் இந்த நிலையில் எனக்கோர் காவல் ஏதடி. வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி. தெரியாமல் அடிப்பார்கள் தெரிந்தவர்கள், உண்மை புரியாமல் வெறுப்பார்கள் நல்லவர்கள். தெரியாமல் அடிப்பார்கள் தெரிந்தவர்கள், உண்மை புரியாமல் வெறுப்பார்கள் நல்லவர்கள். சரியான நேரத்திலே தெய்வம் வரும், எது சரியென்று உள்ளங்கள் தெளிந்துவிடும். சரியான நேரத்திலே தெய்வம் வரும், எது சரியென்று உள்ளங்கள் தெளிந்துவிடும். வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி. சேர்த்து வச்ச புண்ணியந்தான் சந்ததியை காக்குமடி, சேர்த்து வச்ச புண்ணியந்தான் சந்ததியை காக்குமடி. அந்த வகையில் இந்த நிலையில் எனக்கோர் காவல் ஏதடி. வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி. வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமடி.